எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா நன்மைகளும் நம்மை வந்து சேர வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். நெத்திலி கருவாடு அவியல் தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். நெத்திலி கருவாடை வந்து ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அதோட தலையையும் வாலையும் இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த நெத்திலி கருவாடை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா அரைச்சி எடுத்தால் போதும், க்ளீன் ஆயிரும். அப்புறமா ஒரு மூடி தேங்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், வத்தல் பொடி, அப்புறமா வந்து ஒரு 6-7 சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூனுக்கும் அதிகமாக கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்குங்க, நம்ம அவியலுக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி. அப்புறமா அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 3-4 ஸ்பூன் புளி, கொஞ்சமாக ஒரு 3-4 ஸ்பூன் புளியை ஊற்றி அந்த வாழைக்காய் வந்து நான் 100 ரூபாய்க்கு கருவாடுக்கு ஒரு 3 வாழைக்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்குங்களா. போட்டு அந்த மசாலாவை அதில் ஊற்றி நல்லா நம்ம கட்டியாக தான் எடுக்கணும். ரொம்ப குழம்பு மாதிரியெல்லாம் இல்லை, கட்டியாக நம்ம வச்சுட்டு இந்த க்ளீன் பண்ண கருவாடை அதுக்கு மேலே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வற்ற வச்சு எடுத்துடணும். அவியல் மாதிரி வற்ற வச்சு எடுத்துட்டோன்னாக்கா முடிஞ்ச தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வற்ற வச்சு எடுத்துடலாம். அப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி தாளித்து ஊற்றினா சூப்பரான நெத்திலி அவியல் ரெடி ஆயிரும். கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு வந்து நெத்திலி கருவாடு அவியல் ரசமும் சோறுன்னா அவ்வளோ பிரியமாக இருக்கும், அவ்வளோ சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மல்டி கண்டென்ட் சேனலாக தான் வரும். ஸோ ஏதாவது ஒரு யூஸ் உங்களுக்கு இருக்கும், அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி சோறு, ரசம், நெத்திலி அவியல் தான். நெத்திலி கருவாட்டில் நிறையவே மருத்துவ குணம் இருக்குது. எல்லோரும் வந்து அதோட ஸ்மெல் பார்த்து யாரும் நிறைய பேர் இப்போ சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.